காலை நேரம். வானத்தில் லேசான சிவப்பு நிறம் பரவியிருந்தது. தெருக்களில் அமைதி நிலவியது. ஆனால் சில வீடுகளில் நாளின் தொடக்கம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஒரு சிறிய வீட்டில் ஒரு பெண் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நேராக சமையலறைக்கு செல்கிறாள். நேற்று இரவின் அழுக்கான பாத்திரங்கள் சிங்கில் குவிந்திருந்தன. குளிர்ந்த நீரில் கைகளை வைத்தவுடன் அவள் மனதில் ஒரு கேள்வி: என் வாழ்க்கை இதற்காகத்தானா? ஒவ்வொரு நாளும் எழுந்து பாத்திரம் கழுவு, மற்றவர்களுக்காக வேலை செய். என் கனவுகளெல்லாம் பின்னாலேயே போய்விட்டன. நீங்களும் இப்படித்தான் இருந்தால், காலை எழுந்தவுடன் வீட்டுப் பணிகளை செய்து கொண்டு உங்களை நீங்கள் சிறியவர்களாக உணர்ந்தால், இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மாறும் இடம் இதுதான். பல வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தா ஸ்ராவஸ்தி அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். அவரை பார்க்க பலர் வந்தார்கள். ராஜாக்கள், வணிகர்கள், ஏழைகள், குடும்ப மனிதர்கள். ஒரு நாள் காலை ஒரு பெண் வந்தாள். அவளது கைகளில் நீர் தடங்கள், உடையில் ஈரம். அவள் வீட்டுப் பணிகளை முடித்துவிட்டு நேராக வந்தது தெளிவாக தெரிந்தது. அவள் வணங்கி அமர்ந்தாள். சில நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் கண்களில் கண்ணீர். புத்தர் மெதுவாக கேட்டார்: உன் மனம் ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது? அவள் சொன்னாள்: நான் தினமும் காலை எழுந்து வீட்டுப் பணிகளை செய்கிறேன். பாத்திரங்கள் கழுவுகிறேன். அதே வாசனை, அதே சோர்வு. என் வாழ்க்கை இதிலேயே போய்விட்டது. எனக்கு எந்த மதிப்பும் இல்லை போலிருக்கிறது. புத்தர் அவளை இடைமறிக்கவில்லை. முழுவதும் கேட்டார். பிறகு கேட்டார்: பாத்திரம் கழுவும்போது உன் மனம் எங்கே இருக்கும்? அவள்: என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டே இருப்பேன். புத்தர் சிரித்தார். அவர் சொன்னார்: உன் துயரம் பாத்திரங்களில் இல்லை, உன் எண்ணங்களில்தான் இருக்கிறது. அவள் ஆச்சரியப்பட்டாள். புத்தர் தரையிலிருந்த ஒரு இலை எடுத்தார். இந்த இலை சுத்தமாக இருந்தால் மதிப்பு இருக்கும். அழுக்காக இருந்தால் மக்கள் மிதிப்பார்கள். வேலைக்கில்லை மதிப்பு, அதை செய்யும் மனநிலையில்தான் மதிப்பு. நீ பாத்திரம் கழுவும்போது பாத்திரம் மட்டும் கழுவவில்லை, உன் மனதையும் சுத்தம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் மேலும் சொன்னார்: பாத்திரம் கழுவும்போது அந்த குளிர்ந்த நீரை உணர். கைகளின் இயக்கத்தை கவனி. அந்த ஒரு வேளையில் முழு கவனம் இருந்தால் அது தியானமாக மாறும். அவள் கேட்டாள்: ஆனால் மக்கள் என்னை தாழ்வாக பார்க்கிறார்கள். புத்தர் சொன்னார்: உலகம் வேலை பார்க்காது, அது வெளிப்பாட்டை தான் பார்க்கும். ஆனால் முழு மனதுடன் வேலை செய்பவன்தான் உயர்ந்தவன். அவர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு ராஜா எல்லாம் இருந்தும் அமைதியில்லை. ஒரு தூய்மை செய்யும் மனிதன், சிரிப்புடன் வேலை. இருவரில் யார் உண்மையான பணக்காரன்? அந்த பெண் மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். புத்தர் சொன்னார்: காலை எழுந்து பாத்திரம் கழுவுவது சாபமில்லை. நீ உன்னை அதனால் சிறியவள் என்று நினைப்பதே சாபம். நாளை முதல் பாத்திரம் கழுவும்போது சொல்லிக்கொள்: நான் வாழ்க்கையை சுத்தம் செய்கிறேன். என் மனதை தற்போதைய தருணத்தில் கொண்டு வருகிறேன். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர். ஆனால் இப்போது அது பலவீனத்தின் கண்ணீர் இல்லை, புரிதலின் கண்ணீர். அந்த நாளுக்குப் பிறகு அவள் அதே வேலையை செய்தாள். ஆனால் மனநிலை மாறியது. முன்பு அவசரமாக செய்த வேலை, இப்போது கவனத்துடன். முன்பு சோர்வு, இப்போது அமைதி. ஒரு நாள் ஒருவர் கேட்டார்: இப்போ உனக்கு இந்த வேலை பழகிட்டுச்சா? அவள் சிரித்தாள்: நான் பாத்திரம் கழுவவில்லை, என் மனதை சுத்தம் செய்கிறேன். புத்தரின் முக்கிய பாடம்: வேலை மாற்ற வேண்டாம், மனநிலையை மாற்றுங்கள். வாழ்க்கையுடன் சண்டை போடாதீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். காலை எழுந்தவுடன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுவே உங்கள் நாளை தீர்மானிக்கும். சிறிய வேலை என்று ஒன்றே இல்லை, சிறிய மனநிலைதான் உள்ளது. நீங்கள் உங்கள் வேலையை சாதனையாக மாற்றினால், அதே வேலை உங்களை விடுவிக்கும்.